விஜய் சுற்றுப்பயணம் மீண்டும் மேற்கொண்டிருக்காரு 5ஆம் தேதி பாண்டிச்சேரியில். அதை நாங்கள்லாம் கன்சிடர் பண்ணுறது கிடையாது. அது ரசிகர்கள் கூட்டம். அது இப்போ விஜய் என்னன்னா இப்போ ட்ரெண்ட் சினிமாவிலே ஒரு சர்க்கார் ஒரு படம் ஒன்று இருக்குது. ஒரு ஸ்டேடியம் பூரா எந்த படம் அது? ஒரு ஸ்டேடியம் பூரா மக்கள் கூடி எவ்வளோ கிட்டத்தட்ட 30-40 பேர் ஒன்று திரட்டி அவர்கள் படத்தை நடிக்கிறார்கள். அவர்கள் போடுறது ஒரிஜினல் கூட்டம் அல்ல. ஆங்காங்கு உள்ளவர்களை அழைத்து எல்லாரையும் ஊர் தமிழ்நாடு பூரா ஒன்றா சேர்ந்து இப்போ கரூரில் இறந்தவர்கள் பார்த்தால் சேலத்தில் இருந்தவர்கள், அதே போல் சேலம் மாவட்டம், அதே போல் திண்டுக்கல் மாவட்டம், பல மாவட்டத்துக்கு வருகிறார்கள். அதெல்லாம் கூட்டம். அதெல்லாம் இந்த கூட்டத்தை பார்ப்பாங்க, சினிமாவை பார்ப்பாங்க. அது சினிமா நடக்கிறது. ஒரு நாள் முதல்வன் ஒரு படம் வந்தது. முதல்வன் ஒரு நாள் காலையிலேருந்து ராத்திரி வரை முதலமைச்சர் நடிக்கிறார். அது போல் இப்போ செய்ய முடியுமா? இருந்தாலும் மக்களுடைய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர்கள் அவங்க வசனம் இப்போ அவங்க வசனம் பேசுகின்றார்கள். இவர் பிராக்டிக்கலாக உழைக்கின்றார். அவர் வசனம் பேசி கைத்தட்டு வாங்கிட்டு போகிறாங்க அவங்கெல்லாம், நடிகரெல்லாம். ஆனால் இவர் ஒரு முழுமையாக இருக்கிறாங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது எப்படி உழைத்தாரோ அதே போல ஆளுங்கட்சியாக முதலமைச்சராகியும் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். நடிகர்கள் தான் எம்ஜிஆர், ஜெயலலிதா இவர்கள் போன்று இப்போ 3ஆவதாக இவர் வந்திருக்காரு. அப்போ நடிகர்கள் ஈடுபடாதுன்னு சொன்னாங்க. 2 நடிகர்கள் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகிட்டாங்க. இவர் எம்ஜிஆரும் வெற்றி பெற்றார் நடிகராரு, ஜெயலலிதாவும் வெற்றி பெற்றாங்க. இப்போ விஜய் ஒருத்தர் வந்து எதா இருந்தாலும் ஒரு இயக்கத்தில் இருந்து தான் நடித்து அவங்க பண்ணாங்க. எம்ஜிஆர் இருந்தாலும் திமுக அவள் வளர்த்தாருன்னு சொல்ல, திமுக அவர் வளர்ந்தார். திமுகவால் அவர் வளர்ந்தார். வளர்ந்த பிறகுதான் அவர் போன நடிகர் இருந்தார். ஜெயலலிதா இப்போ எந்த பின்புலம் இல்லை, அவருக்கு ஒரு எம்ஜிஆர் தான் பின்புலம். எம்ஜிஆருடைய பின்பலத்தை வைத்து அவருடைய பிம்பத்தை வைத்தார், அவர் வந்தார். இவர் எந்த பிம்பத்தில்? இவர் மாய உலகத்தில் இருக்கார், கனவு உலகத்தில் இருக்கின்றார். இன்னும் சொல்ல போனால் இப்போ இங்கே ஃபீல்டு ஒர்க்கில் திமுக தான் இருந்தாங்க. இன்னும் சொல்லணும் உலகத்துக்கு சொல்ல கொரோனா காலத்தில் யார் வந்தார்கள் என்பது மக்களுக்கு தெரியும். இப்போ கொரோனா காலத்தில் அவ்வளோ பாதிச்சு பல லட்சக்கணக்கான பேர் உயிர் பாதித்தார்கள், உயிர் போனச்சு. அப்போ எங்கே போனார் விஜய்? எங்கே போயிருந்தார்? நாட்டு மக்கள் சிந்திக்க வேணும். அப்போ இருந்து களத்தை திமுக தான். அன்றைய தினம் திமுக பல கட்சி இப்போ நீதி கேட்டு போகிற டாக்டர் அன்புமணி எங்கே இருந்தார்? அவர் எந்த கடைக்காரில் இருந்தார்? விஜய் எந்த கடைக்காரில் இருந்தார்? பதுங்கியிருந்தாங்க, உயிருக்கு பதுங்கியிருந்தாங்க. ஆனால் உயிருக்கு அஞ்சாமல் பயம் இல்லாமல் களத்தில் நின்றவர்கள் இங்கே இருக்கின்றவர்கள் தான்.